அன்பு குழந்தைகளே, ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த ஒரு தைரியமான புனிதரின் கதையை கேட்கலாமா? அவர்தான் புனித அவிலா தெரேசா. தெரேசா 1515ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள அவிலா என்ற நகரில் பிறந்தார். அவர் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். சிறுவயதிலிருந்தே தெரேசாவுக்கு வீரக்கதைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். தன் சகோதரர்களுடன் சேர்ந்து புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை மிகவும் ஆசையாக படிப்பார். ஒருமுறை தானும் ஒரு தியாகியாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் அண்ணனுடன் சேர்ந்து வெகு தூரம் ஓடிவிட்டார். ஆனால் அவர்களுடைய மாமா அவர்களை தடுத்து வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டார். தெரேசா வளர்ந்ததும் உலகம் தரும் இன்பத்தில் சிறிது காலம் ஆர்வம் காட்டினார். ஆனால் அவருடைய மனம் அமைதியை தேடியது. ஒரு நாள் அவர் புனித ஜெரோம் அவர்களின் வாழ்க்கையை படிக்க நேர்ந்தது. அது அவருடைய மனதை தொட்டது. அதன் பிறகு தெரேசா கார்மேல் மடத்தில் கன்னியாஸ்திரியாகச் சேர்ந்தார். அப்போது அவருக்கு உடல்நலக்குறைவும் ஏற்பட்டது. மடத்தில் சேர்ந்தாலும் தெரேசாவால் முதலில் முழுமையாக இறைவனுடன் இணைய முடியவில்லை. உலகத்தின் ஆசைகளும் ஜெப வாழ்வும் என இரண்டுக்கும் இடையே அவரது மனம் ஊசலாடியது. ஒரு நாள் பாடுபட்ட இயேசுவின் படத்தை பார்த்தபோது அவர் மனம் ஆழமாக மாறியது. அப்போதுதான் அவர் உறுதியான ஜெப வாழ்வுக்கு திரும்பினார். அதன் பிறகு தெரேசா பல ஆழ்ந்த தியான காட்சிகளை கண்டார். இறைவனுடைய அன்பை மிக அருகில் உணர்ந்தார். கார்மேல் மடத்தில் இருந்த சில விதிகள் மிகவும் எளிமையாகிவிட்டதாக தெரேசா உணர்ந்தார். ஜெபத்திலும் எளிமையான வாழ்விலும் அதிக கவனம் செலுத்த விரும்பினார். எனவே அவர் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். காலணி அணியாத கார்மேல் சபை என்ற புதிய துறவற சபையை தொடங்கினார். இந்த சபையில் உள்ள துறவிகள் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அதிக நேரம் ஜெபம் செய்தனர். இந்த சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வந்தபோது பல எதிர்ப்புகளை துணிச்சலாக சந்தித்தார். அவருடைய நண்பரும் சீடருமான சிலுவையின் புனித யோவானுடன் சேர்ந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பல மடங்களை நிறுவினார். புனித தெரேசா ஒரு சிறந்த எழுத்தாளர். உன்னத பாதை மற்றும் உட்புறக்கோட்டை போன்ற ஆன்மீக புத்தகங்களை எழுதினார். அவருடைய எழுத்துக்கள் இன்றும் பலருக்கு வழிகாட்டுகிறது. தெரேசா 1582ஆம் ஆண்டு 67 வயதில் விண்ணகம் சென்றார். அவருடைய ஞானம் மற்றும் எழுத்துக்காக திருச்சபை அவருக்கு மறைவல்லுனர் என்ற மிக உயரிய பட்டத்தை வழங்கியது. இந்த பட்டத்தை பெற்ற முதல் பெண் இவரே. குழந்தைகளே, புனித அவிலா தெரேசா நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், தைரியத்துடன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் இறைவனின் அன்பை முழுமையாக அடையலாம்.